வணக்கம் மேடம். என்னங்க எப்பவுமே லேட்டா தான் வருவீங்களா? கிளைண்ட்டோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க காந்தி இவர் தான் மேடம். கார்மேக குழலி இவங்க தானா? ஆமாம். என்ன எதுக்கு டைவர்ஸ்? என்ன பிரச்சனை? என்னம்மா? நாங்க 2 பேரும் மியூச்சுவலா பிரியன் நினைக்கிறோம். அது தெரியுது, அதுக்கு தானே இங்க வந்திருக்கீங்க. என்ன காரணம், என்ன பிரச்சனை? அவரால் பாய் பேச முடியாது. பேச வராதா? மென்ஷன் பண்ணவே இல்லை. கல்யாணத்தும் போதே தெரியுமா? தெரியும். அப்போ இப்போ என்ன பிரச்சனை? எங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஆமா. ஏன் நிம்மதியா சண்டை கூட போட முடியலையா? லவ் மேரேஜா? இல்லை மேடம். ஆமாம். நீங்க 2 பேருமே ரொம்ப சின்னவங்களா இருக்கீங்க, அவசரப்படாதீங்க. மேடம் மேடம் அவங்க மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்க மேடம். கவுன்சிலிங் போங்க. மேடம் இல்லை மேடம், அவங்க இங்கே ஒத்துக்கிட்டு தான் இங்கே வந்து. போங்க சார், கவுன்சிலிங் அழைச்சிட்டு போங்க. சரி, அடுத்தது யார் கூப்பிடுங்க? போங்க போங்க போங்க. OA 1914 2016 சீக்கிரம் என்னாச்சு? இப்போ என்ன சொன்னாங்க அவங்க? இங்கே கிடக்குறாங்க, கவுன்சிலிங் போகணுமா? கவுன்சிலிங்கா? ஆட 2 ரிட்டையர்டான பெருசுங்க சும்மா உட்காந்துக்கிட்டு கல்யாணம்னா 1000 காலத்து பயிர், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சேர்ந்து வாழணும்னு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொல்றாரு? என்னென்றால் இவர் 2 பேரும் அதுக்கு வரணும். வேணாம் வேணாம் வேணாம். ஒரு 3000 ரூபா கொடுங்க. அது உள்ளார சம்திங் சம்திங் இங்கே வந்து கொடு. நான் கொடுத்தேன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்க சொல்லிடுறேன். கொடுப்பா. சரி சரி. நான் வேணும்னா கவுன்சிலிங் போயிட்டு வரட்டுமா? சும்மா இரு. ஏய் அதுக்கு இல்லடா, இவ எப்பவுமே இப்படிதான். இப்பதான் அவட்ட ப்ளே பண்றப்ப இவளுக்கெல்லாம் நான் பொம்பளை வேஷம் போட்டேன். நைட்ல இருந்து படுத்து படுத்து சொன்னால எப்பவுமே இப்படிதான். சாரி, இட்ஸ் ஓகே. ஓகே சார், 2 மினிட்ஸ். இதெல்லாம் நமக்கு சகஜம். கொடுத்தாச்சு. என்னம்மா போலாமா? ஆனா ஒரே ஒரு வாட்டி வந்து தலையை காமிச்சிட்டு போக சொல்றாங்க. அம்மா அவங்க வர மாட்டாங்கம்மா. நீ போய் பேசு. நீ என்னைக்கு சீனியர் யாராவது போய் பேசு. அவங்க சொல்லட்டும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ், 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. வாங்க. சரி வாங்க போலாம். வாங்க போலாம். என்ன பண்றது? வாங்க போலாம். வாங்க போலாம் வாங்கப்பா. ஹரி சார், இவங்க தான் பார்த்துட்டீங்களே. போலாம் வாங்க. இருமா, உட்கார சொல்லுமா. 2 கேள்வி கேட்கணும் ரெக்கார்டுக்கு. சரி 2 நிமிஷம் உட்காருங்க. உட்காருங்க, 2 நிமிஷம் உட்காருங்க. 2 கொஸ்டின்ஸ். நீங்கள் கொஞ்சம் வெளியில் வை. காந்தி கார்மேக குழலி. பேர் பொருத்தமே நன்னா இருக்க. நல்ல தமிழ் பேராக இருக்கே. லவ் மேரேஜா? யார் முதல்ல லவ் சொன்னது? நீங்கள் தானே? மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கீங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் டைவர்ஸ் வாங்குறீங்க? அப்போ லேட்டா டிவோர்ஸ் வாங்கிக்கலாமா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கல்யாணமாகி ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகுமே, அதுக்குள்ளே இருக்குங்கிறாங்க. 2 பேத்துக்கும் சேர்ந்து வாழ பிடிக்கல, அவ்வளோதான். 6-7 வருஷம் மாஞ்சி லவ் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணம் ஆனால் 6-7 மாதத்துலேயே டைவோர்ஸ்னு வராங்க. எப்படிப்பா? நீங்கள் தான் ஐ லவ் யூ சொன்னீங்க, இப்போ டைவோர்ஸ் கேட்குறீங்க. அவர் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னாரா? கேட்டு சொல்லுமா. அவர் காதெல்லாம் கேட்கும், நீங்களே கேளுங்க. ஓ என்னம்மா சொல்கிறாரு? டிவோர்ஸ் வேணுங்கிறாரு. என்ன சொல்றாங்க? உங்கள் உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா? உங்கள் செக்ஸுவல் லைஃப் எப்படிமா இருக்கு? சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை.
என்னம்மா சொல்கிறாரு? நான் சொன்னதையே கொஞ்சம் கோவமா சொல்றாரு. நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ஐயோ இல்லை இல்லை, இல்லை அவங்க வேற நான் வேற. நான் பேச்சுலர். ஆமாம், இந்த டைவோர்ஸ்க்கு உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாரும் அப்ஜெக்ஷன் சொல்லலையா? ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் இல்லையா? என்னதான் பிரச்சனை உங்களுக்குள்ள? ஃபைனான்ஷியலி உங்களுக்கு சார் ஏதாவது போதும், நிறைய கேள்வி கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வாய் பேச முடியாதவரோட என்னால வாழ முடியாது. போதுமா? ஏம்மா மீடியாவில் இருந்துட்டு நீங்கள் இப்படி பேசலாமா? தமிழ் செய்திகள் ரிப்போர்ட்டர் தானே நீங்கள்? நான் பார்த்துருக்கேங்க இவங்களை. டிவியில் வருவாங்க. எப்படி பேசுகிறாங்க பாருங்க. இப்படி வாய் பேசாத ஹஸ்பண்டை பற்றி இப்படி பேசலாமா? ஐம் சாரி. என்னம்மா முடிஞ்சிருச்சா? கேள்வியா கேட்டு கொண்டுருவானுங்களே. நான் என்னோட டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்போ எங்க வந்து நிக்குதுன்னு பாருங்க. தயவு செஞ்சு இனிமே என்ன காண்டாக்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். லாயர் சார், என்னோட ப்ரூஃப்லாம் ரிமூவ் பண்ணுங்க. டேய், ஏன் என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி போயிடுங்க. ஒரு நிமிஷம். நான் பேசுவேன். நான் நடந்தது என்ன உங்ககிட்ட சொல்றேன், நீங்க கேளுங்க. கேட்டு முடிச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பேசுங்க. வில்லேஜுங்க, கஷ்டம். ஃபாரின் போய் ஏதாவது ஒரு வேலை பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதுங்கிற ஒரு ஆசை. பாஸ்போர்ட் எடுக்கும்போது ஒய்ஃப் எடுத்து ஏதாவது ஒரு பொண்ணோட பேர் போட சொன்னாங்க. அது எப்படி எங்கேருந்து நான் உங்களோட பேர் போட்டேன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. நேசன் திடீர்னு என்னை கேட்காம நான் ஒப்பன் சொன்னோட எனக்கு வேறு வழியில் நடிக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா நான் பேசினா தெரிஞ்சிடும் நான் ஸ்ரீலங்கன் இல்லை. நான் யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது. நான் சொன்னதெல்லாம் நம்பி எனக்காக இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணிங்க பாருங்கள். சத்தியமாக நீங்கள் எங்களால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. மன்னிச்சிருங்க.